போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. வருவோம் இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். வருவோம் இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். தாயின் கருவில் தனக்கென தெரிந்தார், பெயரை சொல்லி இன்று நம்மை அழைத்தார். தாயின் கருவில் தனக்கென தெரிந்தார், பெயரை சொல்லி இன்று நம்மை அழைத்தார். சிலுவை வலியை தினமும் நினைத்து நெஞ்சு கோவிலில் நாம் தாங்குவோம். சிலுவை வலியை தினமும் நினைத்து நெஞ்சு கோவிலில் நாம் தாங்குவோம். உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே, உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே. உள்ளங்கள் ஒன்றாகும் இந்நாளிலே, உறவு மலர்ந்திடும் எந்நாளுமே. இறைவன் அரசை இன்றமைப்போம், அவர் சொல்வதெல்லாம் செய்ய கூடி வருவோம். வருவோம் இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆத்மாவோடும் இருப்பதாக. அன்புக்கினியவர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, நீங்கள் இந்த திருப்பலிக்கு வந்திருப்பது உங்களுடைய விசுவாசத்தை, உங்களுடைய நம்பிக்கையை காட்டுகின்றது. அந்த நம்பிக்கையை இறைவன் இன்று ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற எண்ணங்களை அவர் திருவுளப்படி அவர் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக நான் உங்கள் அனைவருக்காகவும் இத்திருப்பலியில் வேண்டிக் கொள்கிறேன்.
இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கன்னியான புனிதமரியாயே, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஆடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடுகின்ற இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 19 முதல் 28 முடிய. அந்நாட்களில் அந்தியோக்கியாவிலிருந்தும் யுக்னேசியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள். அவர்கள் இறந்து விட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருப்பைக்கு புறப்பட்டு சென்றார். அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்கள் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறை ஆட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த அவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறை வார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு
நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாட்கள் தங்கினார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே உம்மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே உம்மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே உம்மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவரே உம்மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே உம்மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். மானிடருக்கும் வல்ல செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவரே உம்மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே உம்மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை இன்றும் எப்போதும் போற்றுவதாக. ஆண்டவரே உம்மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே உம்மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல.
நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை. ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, நான் இறையியல் படித்து கொண்டிருந்த பொழுது ஹாமிலி மறையுரையெல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். ஒரு பேராசிரியர் சொன்ன அறிவுரை எனக்கு நினைவுக்கு வருகிறது. நீங்கள்லாம் சாமியாராக இருக்க போகிறீங்க, நிறைய பேச வேண்டும் என்ற சோதனை உங்களுக்கு வரும். ஆனால் உங்களுடைய வார்த்தையை குறைத்து விடுங்கள், இறை வார்த்தையை அதிகமாக போதியுங்கள். ஓகே, இன்றைக்கு அதுதான் செய்யலான் இருக்கிறேன். அதாவது நான் உங்களுக்கு ஒரு பெரிய மறைவுரை ஆற்றுவதை விட இறை வார்த்தையை உங்கள் முன்னால் எடுத்து வைத்து அதை நீங்களே வாசிக்கவும் தியானிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு சிறு உதவியாக இந்த மறைவுரையை இன்று நினைத்து பார்த்திருக்கிறேன். இந்த நாட்களில் திருப்பலிகளில் திருத்தூதர் பணிகளுடைய நூல் தொடர்ந்து வாசிக்கப்படுகின்றது. இந்த நூலை நம்ம நிறைய பேர் கண்டுக்கிறதே இல்லை. ஏனென்றால் அது ஒரு கதை மாறி போகிறது. நற்செய்திகளை வாசிக்கிறோம் நிறைய, ஆனால் திருத்தூதர் பணிகளை நாம் அதிகமாக வாசிப்பதில்லை. மிகவும் அருமையான நூல். நீங்கள் வீட்டிற்கு சென்ற பிறகு அந்த நூலை தூசி தட்டி எடுத்து, எல்லா வீட்லேயும் ஒரு பைபிள் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா, தூசி தட்டி எடுத்து திருத்தூதர் பணிகளை தொடர்ந்து வாசியுங்கள். இன்னும் அதில் ஒரு 25 சின்ன சாப்டர் தான் இருக்குது. அது 2 வாரத்தில் முடிச்சிடலாம். ரொம்ப அதிகம் வாசிங்கனாக்க ஒரு வாரத்திலேயே முடிந்து போய்விடும். ஆனால் அதில் சொல்லப்பட்டிருப்பது அனைத்தும் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் இயேசு இறந்து விண்ணகம் சென்ற பிறகு திருச்சபை எப்படியெல்லாம் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு அதனுடைய தொடக்கத்தில் தனக்கென்று ஒரு உருவாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டது என்பதனுடைய கதை அது. மிகவும் முக்கியமானது நமக்கு. இயேசு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு போகவில்லை. இயேசு எல்லாவற்றையும் எழுதி வைத்துவிட்டு போகவில்லை. ஒரு சிலவற்றை சொல்லிவிட்டு போனார், பலவற்றை சொல்லாமலேயே கூட சென்று விட்டார். ஆகையினாலே யூத மதத்திற்கும் கிறிஸ்துவத்திற்கும் என்ன வித்தியாசம் என்பதை புரிந்து கொள்வதற்கு 100 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது அவர்களுக்கு. ஏனென்றால் அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அது. அதை பற்றி ஒரு சில எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். சிறப்பாக இன்று பவுல் அடியாரை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் அந்தோணியாரின் பக்தர்கள். வெரி குட், ரொம்ப நல்லது. ஆனால் அந்தோணியாருடைய சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா? இறை வார்த்தையை போதித்தது. எல்லா இடங்களிலும் மனிதர்கள் கேட்காவிட்டால் பறவைகளுக்கு கூட போதித்தவர் அவருடைய குரு பிரான்சிஸ். ஓகே, அப்படித்தான் அந்தோணியாரும் செய்தார். அவரை போல அவரை விட மிகப்பெரிய ஒரு போதகர் திருச்சபையின் தொடக்கத்தில் இருந்தார் என்றால் அவர்தான் பவுல். பவுலை பற்றி ஒரு சில பெரியவர்கள் சொல்வார்கள், இந்த பவுல் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் கிறிஸ்துவ மதம் யூத மதத்தினுடைய ஒரு சிறு கிளையாக மட்டும் இருந்துவிட்டு மறைந்து போகக்கூடிய ஒரு அபாயம் இருந்தது. ஆகையால் பவுலுடைய மிகப்பெரிய சாதனை என்னவென்றால் கிறிஸ்துவத்தை யூதத்திலிருந்து பிரிக்கவில்லை, அதனுடைய தொடர்ச்சியை காட்டி, ஆனால் கிறிஸ்து வேறு, அது யூத மதத்தினுடைய ஒரு பகுதி இல்லை என்று நிரூபித்து அதற்காக தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்தவர் பவுல். ஆகையினால்தான் பவுலை
அப்போஸ்தலர்களிலேயே மிகப்பெரிய அப்போஸ்தலராக நாம் கருதுகிறோம். ஆகையினால் அந்த அளவிற்கு பவுலுக்கு திருச்சபைகளுடைய மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு. இன்றைய முதல் வாசகத்தில் நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள், அந்தியோக்கு என்ற இடத்தில்தான் முதலாக இயேசுனுடைய சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்து அழைக்கப்பட்டார்கள். சரி, கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள், அதனால் என்ன? மிகப்பெரிய அதில் மிகப்பெரிய உண்மை அடங்கி இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். கிறிஸ்து என்றால் என்ன? அபிஷேகம் செய்யப்பட்டவர். அபிஷேகம் செய்யப்பட்டவர் யார்? மெசியா. மெசியா யார்? 2000 ஆண்டுகளாக 4000 ஆண்டுகளாக காத்து கொண்டு கிடந்த ஒரு கடவுளின் மனிதர் மெசியா. ஆகையினால் கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்று பொருள். ஆனால் யூதர்களுக்கு இந்த பெயர் பிடிக்கவில்லை. கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் யூதர்களுக்கு பிடிக்கவில்லை. இயேசு யூதர் தான், அப்போஸ்தலர்கள்லாம் யூதர்களாக இருந்தவர்கள் தான். ஆனால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு கிறிஸ்துவத்தின் புதிய தன்மை விளங்கியது. ஏன் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால், யூதர்கள் இன்னும் இந்த கிறிஸ்து வரவில்லை, இன்னும் இந்த மெசியா வரவில்லை என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் என்ற பெயரே என்ன சொல்லியது? இல்லை வந்துட்டாங்க, நாங்கள்லாம் அவரை நம்புகிறோம், மெசியா ஏற்கனவே வந்து விட்டார், அவர் தான் இயேசு தான் கிறிஸ்து. நான் கிறிஸ்தவன் என்றால் இயேசு மெசியா என்று நம்புகிறவன் என்ற பொருள். ஆனால் யூதர்கள் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று கூட நீங்கள் இஸ்ராயல் நாட்டுக்கு போனீங்கன்னாக்கா அடிப்படைவாத யூதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் இன்று கவர்மெண்ட்லாம் ரொம்ப ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். பெஞ்சமின் நேத்தன்யாகு என்பவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கல? அவர் யார்? இஸ்ராயல் நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர். அவரை தங்கள் கைக்குள் போட்டுக்கொண்டு, நாங்கள் சொல்லுபடி தான் நீங்கள் செய்ய வேண்டும், பாலஸ்தீனர்களையும் லெபனான் மக்களையும் நீங்கள் அழித்து ஒழிக்க வேண்டும், ஈரான் மேல் போர் தொடுக்க வேண்டும் என்று அவர்களை ஃபோர்ஸ் பண்ணுறவங்க இந்த யூத அடிப்படைவாதிகள். எல்லா மதத்திலும் ஒரு சில அடிப்படைவாதிகள் இருப்பார்கள். அவர்கள் இன்னும் கிறிஸ்துவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இஸ்ராயலுக்கு போனீங்கன்னா தெரியும், அவங்க பார்த்தாலே ஸ்பெஷலாக தெரியும், அவங்க கருப்பு உடை போட்டுக்கொண்டு முடியெல்லாம் அப்படி சொல்லாக மாட்டிக்கொண்டு ஒரு பார்க்கும்போதே சரி, இது என்ன யூதர்களாக யார், இவங்க தனிப்பட்ட ஒரு குரூப் போல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, அப்படிப்பட்ட சூழலில் கிறிஸ்துவம் புதியது, தனிப்பட்டது. திரும்பவும் நாம் பழைய சோற்றை தின்பதற்காக யூதத்திற்கு செல்ல வேண்டாம் என்று போரிட்டவர் பவுலடியார். ஆகையால் இந்த பேக்ரவுண்டில் உங்களுக்கு நான் ஒரு சில ஐடியாஸ், அதாவது இந்த நூலில் எழுதியிருக்கிறது என்ன எல்லாமே இந்த மறைவர்களை சொல்லி முடிக்க முடியாது. பவுலடியாருடைய கருத்துக்களை எல்லாம் இந்த நூலில் சொல்லி முடிக்க முடியாது, இந்த மறைவரையை சொல்லி முடிக்க முடியாது, உங்களுக்கு அது தெரியும். ஆகையினால் ஓரிரண்டு பவுலடியாருடைய சில குணங்களையும் அவருடைய கேரக்டர், அவருடைய ஆளுமையினுடைய சில அம்சங்களையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பவுலடியாருடைய தீவிரமான ஆர்வங்கள், ஹிஸ் பேஷன்ஸ் என்று சொல்வோம். வாட் வர் ஹிஸ் பேஷன்ஸ்? அவர் சந்தித்த மிகப்பெரிய சவால்கள், அவருடைய மிகப்பெரிய திறமைகள், அவருடைய ஹியூமன் குவாலிட்டிஸ், மனித குணாதிசயங்கள், அவர் சந்தித்த சிரமங்கள், அவருடைய வரம்புகள், ஹிஸ் லிமிட்டேஷன். இந்த 6 பாயிண்ட்டையும் அப்படி சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த 6 பாயிண்ட்டும் இதுதான் ரொம்ப முக்கியம் என்பதற்காக அல்ல. இதை நம்முடைய மனதில் வைத்துக்கொண்டால் நாம் அப்போஸ்தலர்கள் பணி நூலை வாசிக்கும் பொழுதும் சரி, பவுலடியாருடைய திருமுகங்களை வாசிக்கும் பொழுதும் அவை நன்றாக நமக்கு புரியும். ஏனென்றால் இதெல்லாம் எழுதினவர் யார்? அவர். அப்போஸ்தலர் பணியுடைய 2வது பாகம் முழுவதும் பவுலடியாரை பற்றியதை லூக்கா எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலர்கள் பணி என்றால் கூட 2 அப்போஸ்தலர்கள் தான் அந்த நூலில் பேசப்படுகிறார்கள். முதல் பகுதியில் ராயப்பர், 2வது பகுதியில் சின்னப்பர் எனும் பவுல். ஓகே, பவுலடியாருடைய தீவிர ஆர்வங்கள் எவை? ஹிஸ் பேஷன்ஸ், எதை ரொம்ப மனதார நேசித்து அதற்கென்று உயிரையும் கொடுப்பதற்காக தயாராக இருந்தார். முதல், இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ஆண்டவர், என்னுடைய தலைவர், அதுதான் எனக்கு எல்லாமே. இயேசுவை அறிந்த பிறகு மற்ற எல்லாமே குப்பை என்று உணர்ந்து விட்டேன் என்று சொன்னவர். வாழ்க்கையினுடைய ஒரே அடிப்படை நோக்கம் இயேசுவை அறிந்து கொள்வது, அவரை பற்றி பேசுவது, அவரோடு உறவாடுவது, அவரை மற்றவர்களுக்கு அறிவிப்பது.
ஃபர்ஸ்ட் பேஷன் ஆஃப் செயின்ட் பால். இரண்டாவதாக இறை வார்த்தை. இறை வார்த்தை. நான் இறை வார்த்தையை அறிவிக்காவிட்டால் ஐயோ எனக்கு கேடு என்று சொன்னவர் முதல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில். நாங்கள் அவரையே அறிவிக்கின்றோம், வேற எதையும் அறிவிக்கவில்லை. எங்களை பற்றியே நாங்கள் பேசுவது கிடையாது, அவரை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். இறை வார்த்தை. இறை வார்த்தை அவர் எங்கு சென்றாலும் போதித்தார். இன்றைக்கு வாசிக்க கேட்டோம் இல்லையா, அவர் மேலே கோபப்பட்டு மக்கள் கல்லால் அடித்து டவுனுக்கு வெளியில் இழுத்து அவர் போட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணார்? எழுந்திரிச்சு திரும்பவும் அதே டவுனுக்குள்ளே போய் இறை வார்த்தையை பேச ஆரம்பித்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர். திருச்சபை அவரது மூன்றாவது மிகப்பெரிய காதல் என்று சொல்லலாம், தீவிர ஆர்வம். எங்கு சென்றாலும் திரு அவையை ஏற்படுத்தி, குழுமத்தை ஏற்படுத்தி நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். திருச்சபை என்பது கிறிஸ்துவனுடைய உடல். கிறிஸ்து தலை என்றால் திருச்சபை அதனுடைய உடல் என்று திருச்சபையை பற்றி மிகப்பெரிய தியாலஜியை தொடக்கத்தில் எழுதினவர் பவுலடியார் தான். சமூகத்தின் மேல் அக்கறை. நான்காவது அவருடைய மிகப்பெரிய தீவிரமான காதல் கிறிஸ்துவின் சிலுவை. இது ரொம்ப அருமையான ஒரு எண்ணம். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் பவுலடியாரை புரிந்து கொள்ள முடியாது. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை போதிக்கிறோம். சிலுவையில் தான் எங்களுடைய பெருமை இருக்கிறது. சிலுவை என்றாலே மற்றவர்கள் நகைத்தார்கள், ஏளனம் செய்தார்கள். ஆனால் அதுதான் எங்களுடைய இறைவனுடைய சக்தி என்று சொன்னவர். சரி, அடுத்து அவர் சந்தித்த மிகப்பெரிய சவால்கள் எவை? அவருடைய பணியில் சந்தித்த மிகப்பெரிய சவால்கள். ஒன்று, கிறிஸ்துவ மதத்தை யூத மதத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது. அது அவ்வளோ எளிதான வேலை இல்லை. ஏனென்றால் கிறிஸ்தவர்களாக மாறிய யூதர்கள் கூட சில பேர் இல்லை நம்ம யூதர் மதத்தில் தான் இருந்தாகணும் என்று சொன்னவர்கள். தன்னுடைய சொந்த மக்களையே அவர் மனம் திருப்ப முடியவில்லை. ரொம்ப அவருக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயம். என்னுடைய மக்களே, அதாவது யூத மக்களே கிறிஸ்துவை புறக்கணித்து விட்டார்களே என்று. எதிரிகள், அவர்களுக்கு நிறைய எதிரிகள் இருந்தார்கள். இறை வார்த்தையை போதிக்கும் பொழுது எதிரிகள் நமக்கு கட்டாயம் கிடைப்பார்கள். யூதர்கள், பிற போதகர்கள், சில திருத்தூதர்களை கூட, அப்போஸ்தலர்களில் சிலரை கூட அவருக்கு எதிராக இருந்தார்கள். அவருடைய திறமைகள் எவை? மிகவும் ஆழ்ந்த அறிவு, தன்னுடைய நம்பிக்கையை புரிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு விளக்கக்கூடிய திறமை. சாவு என்றால் என்ன, உயிர்ப்பு என்றால் என்ன, வருங்கால வாழ்க்கை என்றால் என்ன, எல்லாவற்றையும் கிறிஸ்து யார் என்பதை அடிப்படையாக உணர்ந்து அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய அறிவு அவரிடம் நிறைய. பிக் இன்டெலெக்சுவல், பெரிய அறிவாளி பவுல். சூழ்நிலைக்கு ஏற்ப அதை அடாப்ட் பண்ணி மாற்றி சொல்லும் திறனும் அவரிடம் நிறைய இருந்தது. கொரிந்தியர்களுக்கு சொல்லும்பொழுது இது இப்படி செய்ய வேண்டும் என்றார். அதே பிரச்சனை வேறு ஒரு இடத்துல இருந்தனாக்கா அது அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்வார். ஆனால் அடிப்படை ஒன்றுதான், துன்பத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தி அவருடைய இன்னொரு மிகப்பெரிய திறமை. எவ்வளவுதான் துன்பப்பட்டாலும் அதனால் அசரவே இல்லை. எங்கு சென்றாலும் எனக்கு எதிர்ப்புகள், ஆனாலும் அவர் சொல்வார், என்னை விட கிறிஸ்துவுக்காக துன்பப்பட்டவன் எவன் என்று மிகவும் பெருமையோடு கேட்பார். துன்பத்தை கண்டு அவர் என்றும் ஓடிப்போனவர் இல்லை. இறுதியாக அவருடைய திறமைகளில் முக்கியமான ஒன்று எழுதும் திறன். நீங்களெல்லாம் ஏதாவது எழுதுறீங்களான்னா கேள்வி கேட்டால் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது எழுதியிருக்கிறீங்களா? படிச்சிருக்கிறீங்க எல்லாரும், 12வது காலேஜு பிஜி எல்லாம் படிச்சிருப்பீங்க நிறைய பேர். ஆனால் ஏதாவது எழுதியது உண்டா? ஏதாவது எழுதியிருக்கிறீர்களா? அந்த காலத்தில் எழுதுவது என்பது மிகவும் கடினம். இருந்த போதிலும் அவர் எழுதவில்லை என்றால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் பாதி நமக்கு கிடைத்திருக்காது. புதிய ஏற்பாட்டில் பாதி நூல்கள் அவர் எழுதியது. வெளிப்படைத்தன்மை, எதையும் மறைத்து ஒழித்து பேசுகின்ற தன்மை இல்லாதவர். சமூக அக்கறை நிறைய உள்ளவர். இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால் இவை நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய குணங்கள். சமூக அக்கறை, ஏழை பணக்காரர், ஆண் பெண், யூதர் புறவினத்தார் என்றெல்லாம் பார்க்காமல் அனைவரும் கிறிஸ்துவில் ஒன்று என்று சொன்னது. தலைமை திறன், எங்கு சென்றாலும் உடனடியாக லீடர்ஷிப் எடுத்துக்குவார், கையில் எடுத்துக்கொண்டு மற்ற லீடர்ஸ்களையும் உருவாக்குவார், மற்ற தலைவர்களையும் உருவாக்குவார். எங்கு சென்றாலும் அவர் ஒரு தலைமைத்துவம் நிறைந்த ஒரு அப்போஸ்தலராக இருந்தார். அடுத்தது உறவு திறன். எந்தெந்த ஊர்களுக்கு, எத்தனை ஊருக்கு போயிருப்பார், ஒரு 100 ஊருக்கு போயிருப்பார்.
அந்த ஒரு சில ஆண்டுகளில் எங்கு சென்றாலும் உறவுகளை ஏற்படுத்தினார். இந்த ஊரில் நமக்கு யாரும் தெரியாது வேண்டாம் அப்படின்னு போயிடுறது கிடையாது. யாரை பார்த்தாலும் அவரோடு உறவு கொள்ள வேண்டும் என்ற அந்த அந்த ஆர்வம். ஏனென்றால் கிறிஸ்து நாம் அனைவரும் சகோதரர்கள் சகோதரிகள் என்று சொன்னதனால் எங்கு சென்றாலும் அவருக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அவருக்கு மகன்கள் இருந்தார்கள், அவருக்கு மகள்கள் இருந்தார்கள். அப்படியே எழுதுவார். எழுதும் பொழுதே என்னுடைய மகள், என்னுடைய மகன், என்னுடைய சகோதரன் என்று சொல்லி எழுதுவார். உறவுகளை நிறைய நேசித்தவர் அவர். அவருடைய சிரமங்கள் அவரே சொல்றார். ஒரு இடத்துல ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறார், ஆண்டவரே கடந்த 20-30 வருஷமா நான் வேண்டிக்கிறேன், என்னுடைய உடலில் தைத்த ஒரு முள் இருக்கிறது, அந்த முள்ளை எடுத்து விடுமே, நான் நல்லா பணி செய்வேன் என்று அவர் ஆண்டவரிடம் நிறைய முறை பேசியிருக்கிறார். அதுக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்? உன்கிட்ட இருக்கிற கஷ்டத்தெல்லாம் நான் நீக்கப் போவது கிடையாது, நீ அந்த கஷ்டத்தோடும் உன்னுடைய பணியை செய், உனக்கு என் கிருபை போதும், அருள், என்னுடைய அருள் உனக்கு போதும், உன்னுடைய அந்த கஷ்டங்களையே நினைத்து புலம்பிக் கொண்டிருக்காதே என்றவர். யூதர்களிடமிருந்து தொடர்ந்து எதிர்ப்பு அவருடைய மூழ்களில் ஒன்று. சில திருத்தூதர்களிடமிருந்தே போட்டி. சில திருத்தூதர்கள், இந்த யார் இந்த பவுல், இவர் எதுக்கு அப்போஸ்தலர்னு பேர் வச்சுட்டு அலைகிறார் என்று கேட்டவர்களாம் அப்போஸ்தலர்கள் மத்தியிலேயே உண்டு. உடலில் தைத்த முள், அது என்ன முள் அப்படிங்கிறது நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வியாதியா அல்லது அவருடைய ஒரு தீய குணமா, உடலில் இருந்ததுன்னா அவருக்கு கேன்சர் இருந்துச்சா அல்லது ஏதாவது ரொம்ப பலி கொடுத்த ஒரு வியாதி அவருக்கு எப்பவும் இருந்ததா சரியாக தெரியவில்லை. ஆனால் அதை முள் என்று மட்டும் சொல்கிறார். ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டு பொழுது ஆண்டவர் அந்த முள் இருந்துட்டு போட்டோம், கவலைப்படாத. இதுதான் ஆண்டவருடைய வழி. நாம் இங்கெல்லாம் எதற்கு வருகிறோம்? ஒரு சிறு முள் நம்முடைய உடலிலும் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் தைத்திருந்தால் கூட ஆண்டவனே இதை நீக்கிவிடு நீக்கிவிடு என்று வேண்டிக் கொள்வதற்காகத்தான் வருகிறோம். ஆண்டவர் சில சமயத்தில் சொல்வார், ஓகே ரைட். சில சமயத்தில் என்ன சொல்வார்? அந்த முள் இருந்து விட்டு போகட்டும், இருந்தால் கூட நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும், உன்னுடைய வாழ்க்கையின் பணிகளை நிறைவாக செய்ய முடியும் என்று நம்மிடம் சொல்கிறார். அவர் உருவாக்கிய சபைகளின் பின்னடைவு, அவர் உருவாக்கி விட்டு போவார். ஒரு திருச்சபை போயிட்டு வந்த பிற்பாடு அவங்க பழையபடி பழைய கோட்பாடுகளுக்கு திரும்பி விடுவார்கள். அவருக்கு இது மிகப்பெரிய ஒரு மன வருத்தம். சில இடங்களில் ரொம்ப கோபமாக கூட பேசுவார். நான் இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு போனேன், நீங்கள் மாறிவிட்டீர்கள், நான் திரும்பி வரும்பொழுது என்ன செய்வேன், ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு உங்களை அடிக்கிற வரலாம் என்று நினைக்கிறேன் என்று சொல்வார். அந்த அளவிற்கு அவர் மிகவும் உரிமையோடு மற்றவர்களிடம் பேசியவர். அவருடைய வரம்புகள் நிறைய இருந்தன. அதாவது இயேசுவை நேரடியாக பார்த்து அவரோடு பழகாத ஒரு அப்போஸ்தலர் இவர். அதையே மற்றவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆனால் அவர் சொன்னார், கடைசியில் இயேசு எனக்கும் காட்சி அளித்தார். நான் சொல்லுகிற விஷயங்களும் நான் அவரிடமிருந்தும் தூய அவரிடமிருந்தும் நேரடியாக கற்றுக்கொண்டது. சில சமயத்தில் கடினமான குணம் உள்ளவர், ரொம்ப கோபப்பட்டு அதிகமாக கோபப்படுவார். ஒரு முறை நாங்கள் எங்கள் ஸ்கிரிப்சர் ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டோம், இந்த பவுலடியார் திருமணம் செய்து கொண்டவரா இல்லையா என்று. சும்மா ஒரு கேள்வி. அதற்கு அவர் என்ன சொன்னார் என்றால், திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, அவருடைய கேரக்டர், அவருடைய குணம் அவ்வளோ ஒரு ரஃப்பான ஒரு குணம். ஒரு வெறித்தனமாக தன்னுடைய பணியை செய்தவர். குடும்பத்தை எல்லாம் கவனிப்பதற்கு அவருக்கு நேரம் இல்லை. கிறிஸ்துவை பற்றி தான் அதிகம் பேசினார். அவருடைய இப்படிப்பட்ட பெரிய குணங்களை நாம் மனதில் வைத்து கொண்டிருந்தால் அன்புக்குரியவர்களே, அவருடைய அப்போஸ்தலர் பணி நூலையும், லூக்கா எழுதிய நூல், அதையும் அவருடைய திருமுகங்களையும் வாசிக்கும் பொழுது அவருடைய இந்த கேரக்டர் நமக்கு நல்லா புரியும். அவருடைய கேரக்டர் புரிந்தால்தான் அவர் எழுதியிருக்கிற கருத்துக்களும் நமக்கு நன்றாக புரியும். ஆகையினால் நான் இப்பொழுது சொல்ல வந்ததின் நோக்கம் ஒன்றுதான். நீங்கள் நேரடியாக இறை வார்த்தையை வாசியுங்கள். ஏதாவது ஒரு சர்மனில் ஃபாதர்ஸ் 2-3 வார்த்தை சொல்கிறத கேட்டுட்டு எனக்கு திருநூல் தெரியும் என்று நம்பிக்கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் நேரடியாக நற்செய்திகளை வாசிப்பீர்கள், சரி, அப்போஸ்தலர் பணிகள் நூலை வாசியுங்கள், பிறகு பவுலடியாருடைய திருமுகங்களை வாசியுங்கள். அவையெல்லாம் கொஞ்சம் கஷ்டமானவை தான், இருந்தாலும் அவைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த குணாதிசயங்களை உங்களுக்கு சொன்னேன். இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் அவருடைய எழுத்துக்களை வாசிக்கும் பொழுது அவரும் இறை வார்த்தையும் தூய ஆவியும் நம்மோடு இதயத்தோடு இதயமாய் நம்மோடு பேசுவார்கள். நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளுக்காக எழுந்து நிற்போம். உங்கள் பதில்
எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவைக்காக எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினராகிய நாங்கள் அனைவரும் அச்சங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் கடவுள் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள் என துணிவுடன் பறைசாற்றிய பேதுருவை போல உயிர்ப்பின் உயிருள்ள சாட்சிகளாகவும் துடிப்புள்ள திரு அவையாகவும் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகிற்காக உமது வலப்பக்கத்திற்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தந்தையிடமிருந்து பெற்று தந்த உயிர்த்த இயேசுவே, உலகின் தலைவர்கள் அனைவரையும் பகைமை, வன்மம், வெறுப்பு போன்ற பாதாளங்களில் இருந்து விடுவித்து போர்களில்லா அமைதியான சூழலுக்கு அவர்களை இட்டு செல்ல வேண்டும் என்றும் அனைத்து விதமான நெருக்கடிகளில் இருந்தும் இந்த உலகு விடுதலை பெற வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலிந்தோர் மற்றும் துயருறுவோருக்காக மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை என்ற வார்த்தையின் வல்லமை எங்கள் வாழ்விலும் ஒளிர வேண்டுகிறோம். வறுமையாலும் நோயாலும் போர்களாலும் பாதிக்கப்பட்டு வாடும் உமது பிள்ளைகள் மீதும் உயிரிழந்த ஆன்மாக்கள் மீதும் உமது உயிர்ப்பின் வல்லமை தங்கி அவர்களுக்கு புதிய வாழ்வையும் தேர்தலையும் அளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, புனித அந்தோணியாரின் பரிந்துரையை நாடி உம்மை தேடி வந்திருக்கின்ற அனைத்து பக்தர்களையும் ஆசீர்வதியும். வறுமை, பசி, பிணி, கடன் தொல்லை, குடும்ப பிரச்சனைகள் போன்றவற்றால் துன்புறும் அனைவருக்கும் புது வாழ்வு அளித்து உமது தெய்வீக ஆற்றலையும் வல்லமையையும் உடனிருப்பையும் நிறைவாக பொழிந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட எண்ணங்களுக்காக அமைதியோடு மன்றாடுவோம். தந்தையே, எங்கள் உள்ளங்களில் இருக்கின்ற சில கோரிக்கைகளையும் ஆதங்கங்களையும் உங்கள் முன்னால் சமர்ப்பித்திருக்கிறோம். இவை அனைத்தையும் உம்முடைய ஞானத்தில் நீர் கேட்டு எங்களுக்கு தேவை என்பதை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொடுக்கும்படி உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கண்ணில் தோன்றும் யாவுமே உந்தன் படைப்பின் மகிமையே. கண்ணில் தோன்றும் யாவுமே உந்தன் படைப்பின் மகிமையே. எந்த உடைமை என்று நான் ஏந்தி வர ஏதுமில்லை. இந்த உடைமை என்று நான் ஏந்தி வர ஏதுமில்லை. அப்பரச காணிக்கையை கொண்டு வந்தேன் உன் திருமுன். அப்பரச காணிக்கையை கொண்டு வந்தேன் உன் திருமுன். ஏற்றிடுவீர் மாற்றிடுவீர் இயேசு உடலும் இரத்தமுமா. எதை தருவேன் இறைவா, நான் எதை தருவேன் தலைவா. எதை தருவேன் இறைவா, நான் எதை தருவேன் இறைவா. எல்லையில்லா உமது அன்பை எண்ணி வியந்து புகழ்ந்து பாடி. எதை தருவேன் இறைவா, நான் எதை தருவேன் தலைவா. எதை தருவேன் இறைவா, நான் எதை தருவேன் தலைவா. சகோதர சகோதரிகளை, நாம் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்துக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதர் அந்தோணியாரின் நினைவு கொண்டாட்டத்தில்
காணிக்கைகளை ஒப்புக் கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். உம் நம்பிக்கையாளருக்கு அமைதி ஒற்றுமை ஆகிய கொடைகளை தாராளமாக வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் உடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யால பணியில் முற்கால பணிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், ஏனைய திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனியார், புனித ஜான் பாஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றவர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியவர் எனது ஆத்மா நலவடையும். கிறிஸ்துவே நானாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உன் திரு காயங்களுள் என்னை மறைந்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உம்மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவர் மீதும் ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.